வெள்ளி வாங்குவதற்கு ஏற்ற சிறந்த சதவீதம் தூய்மை அளவுன்னு எதை நினைக்கிறீங்க? சில்வர் கிடையாது, அது வந்து ஒரு உலோக கலவை, அவ்வளவுதான். அது வந்து சில்வர் கிடையாது. ஹாய், ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில்வரை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஸ்டுடியோல நம்ம எக்ஸ்பர்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்கள மீட் பண்ண போறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் மேடம். இப்போ பாத்தீங்கன்னா வெள்ளியோட விலைகள் பாத்தீங்கன்னா பயங்கரமா உயர்ந்துட்டு வருது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கிராம் வித்துட்டு இருந்த வெள்ளி பாத்தீங்கன்னா இப்போ 200 ரூபாய் 300 ரூபான்னு சொல்லி இந்த மாதிரி பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தின சில சந்தேகங்கள் இருக்கு, உங்ககிட்ட கேட்கலாமா? வணக்கம், என் பேர் வினிதா. வெள்ளியை பத்தி இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கேளுங்க. நான் இப்போ வெள்ளியில முதலீடு செய்யலாங்களா? கண்டிப்பா செய்யலாம். இப்போத்த சுச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி நல்ல ரேட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா முதலீடு செய்யலாம். இப்போ வந்து வெள்ளி வந்து நகையா வாங்குறது நல்லதுங்களா இல்ல கட்டியா வாங்குறது நல்லதுங்களா? என்ன கேட்டீங்க அப்படின்னா வெள்ளி எப்பவுமே நம்ம கட்டியா வாங்குறது தான் நல்லது. கட்டிங்கிறது பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிஸ்கெட்டா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நகைகள்னு வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் அந்த மாதிரி எல்லாம் போகும். கட்டியா வாங்கிட்டீங்க, பிஸ்கெட்டா வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னமும் நமக்கு சேமிப்பு தான். இப்போ சின்ன சின்ன கட்டிகளா கிடைக்குங்களா மார்க்கெட்ல? கண்டிப்பா 1 கிராம் கட்டில இருந்து கிடைக்குது. இப்போ தங்கத்துல வகைகள் இருக்கிற மாதிரி வெள்ளிலயும் வகைகள் இருக்குங்களா? இருக்குது, வெளியிலயும் வகைகள் இருக்கு. ஆனா என்னன்னா தங்கத்து மாதிரி வெளியில இல்ல. வெளியில கம்மி தான், 2 விதம் தான் இருக்குது. 70 டச் ஒன்னு இருக்கு, 91.6 அதாவது பியோர் வெள்ளி. 2 டைப் தான் இருக்குது. இப்போ வெள்ளி வாங்குவதற்கு ஏற்ற சிறந்த சதவீதம் தூய்மை அளவுன்னு எதை நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 91.6 அதுதான் வந்துட்டு பியோர் சில்வர் சொல்றாங்க. அதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்போ வெள்ளியோட தரத்தை எப்படி நம்ம சோதிச்சு பார்த்து வாங்கலாம்? இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்டிங் லேப்ல கொடுத்து தான் கண்டிப்பா சோதிக்க முடியும். இப்போ ஜெர்மன் சில்வர் அப்படின்னா என்ன? எல்லாம் சில்வர்னு சொல்லி அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க. அது விலையும் கம்மியா இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெர்மன் சில்வர் அப்படிங்கிறது அது வந்து சில்வர் கிடையாது, அது வந்து ஒரு உலோக கலவை, அவ்வளவுதான். அது வந்து சில்வர் கிடையாது. இப்போ வெள்ளியின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க ஏதேனும் வழிகள் உள்ளவையா? கண்டிப்பா இருக்கு. ஒரு ஈஸியான மெத்தட் நான் சொல்றேன். இப்போ வெள்ளியில செஞ்ச ஏதாவது ஒரு நகையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க இந்த சுண்ணாம்பு அடிச்சிருக்கிற செவரா பார்த்து ஒரே ஒரு கீறல் போட்டீங்க அப்படின்னா, இந்த வெள்ளி நகையை வச்சு கீறுனீங்க அப்படின்னா பின்னாடி அந்த சுவரில் பிளாக் கலர்ல கோடு விழுகும். அந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா அது பியோர் வெள்ளின்னு அர்த்தம். இப்போ நான் புதுசா வெள்ளி நகை வாங்கலாம்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா சின்ன கடையில போய் வாங்குறது நல்லதுங்களா இல்ல பெரிய பிராண்ட்ல இருக்கக்கூடிய கடைகள்ல போய் வாங்குறது நல்லது? சின்ன கடையிலே வாங்கலாம், பெரிய கடையிலே வாங்கலாம். இப்போ நகைக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிக்கான சர்டிபிகேட் இருக்கு. அது சின்ன கடையில கிடைச்சாலும் சரி, பெரிய கடையில கிடைச்சாலும் சரி, உங்க ட்ரஸ்ட்டை பொறுத்து நீங்க அது எந்த கடையில வேணா நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நகை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ தூய்மையின் அடிப்படையில் நகை அதாவது விலையை நிர்ணயிப்பாங்களா இல்ல சந்தை விலைன்னு ஏதாவது இருக்கா? எப்படி விலையில வாங்குவாங்க? இதுல ஏதாவது கடைகள்ல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு இல்லை ஏமாற்று வேலைகள் நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு உள்ளதா? நான் எப்படி வாங்கலாம்? சில்வர் வெள்ளின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தூய்மையின் அடிப்படையில், பியூரிட்டியின் அடிப்படையில தான் அதோட ரேட் வந்து நிர்ணயம் ஆகுது. அதுல செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கிடும். வெள்ளியை மீண்டும் விற்பனை செய்வதற்காக வாய்ப்புகள் அதாவது ரீசேலபிலிட்டி குறித்து என்ன எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வெள்ளி நகைகள் பாத்தீங்கன்னா ஒரு சில வெள்ளி நகைகள் பாத்தீங்கன்னா வாங்கி கொஞ்ச நாள்லே கருத்துருது. அது எதனால? இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளி நகை ஏன் கருக்குது அப்படின்னா ஒருத்தரோட பாடி கண்டிஷனை பொறுத்து. இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு உடம்புல ஹீட் ஜாஸ்தியா இருக்கும். அது எப்படி தெரியும் அப்படின்னா இந்த சில்வர் ஜுவல்ஸை வச்சு தெரியும். ரொம்ப ஜாஸ்தி ஹீட் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற சில்வர் ஜுவல்ஸ் வந்துட்டு பிளாக் கலர்ல மாறுறதுக்கு வாய்ப்பு. இப்போ இந்த மாதிரி கருமையா மாறிடுச்சு, இந்த நகையை நம்ம எப்படி மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும்? இருக்கு, இதுக்கான இது வந்துட்டு நம்ம லேப்ல கொடுத்து சல்பியூரிக் ஆசிடை வச்சு நம்ம மறுபடியும் கலர் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டுல செய்யறதுக்கு ஏதாவது முறைகள் இருக்குங்களா? வீட்டுல செய்யறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னா நம்ம சில்வர் நகையை வந்து ஒரு சுடு தண்ணியில போட்டு அதுல கூட வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கசக்கி போட்டு நல்லா ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அது தண்ணி கொதிக்க சில்வர் வந்துட்டு ஒயிட் கலர் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ல பாத்தீங்கன்னா சில்வர் வந்து வாஷ் பண்றதுக்கான லிக்விட்ஸ் எல்லாம் நிறைய இப்போ அவைலபிள் இருக்கும். அந்த மாதிரி போய்க்கிறது. சில்வரை பத்தின நிறைய புரிதல்களை எங்களுக்கு கொடுத்தீங்க. இது வந்து ஒரு மிடில் கிளாஸ்
வியூவர்ஸ்க்கோ இல்லை ஒரு நகையை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட இருந்ததுக்கு நன்றி மேடம். தேங்க்யூ.